குதிரை கனவில் எப்படி வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. குதிரை அப்படிங்கிறது வேகத்தோட சக்தியின் சுதந்திரத்தின் கடமை உணர்வின் அடையாளமாக கருதப்படுது. அதோட தன்னம்பிக்கை, உழைப்பு, சுதந்திரம் இதெல்லாம் பிரதிபலிப்பாக அது கருதப்படுது. குதிரை கனவுல தோன்றினா அது ஒரு நல்ல பலன்களை தாங்க குறிக்கும். சரி, இந்த குதிரை கனவுல வருது அப்படின்னா அது வெற்றியை குறிக்குது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைய, உங்கள் முன்னேற்றம் மேம்பட, உங்கள் இலக்குகளை அடைய உதவியாக இருக்குது. குறிப்பாக சவாரி செய்யும் குதிரையை கனவுல தோன்றினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை அடைய போகிறீங்க. அதே உங்களுக்கு சுய நிர்மாணத்தையும் குறிக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் புதுமையான சுதந்திரத்தை அடைய, புதிய யோசனைகளை செயல்படுத்த, உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவுதுங்க. அதே மாதிரி குதிரை அப்படிங்கிறது ஆரோக்கியம், சக்தியின் அடையாளமாக கருதப்படுது. குதிரை கனவுல தோன்றினா உங்கள் உடல் நிலை மேம்பாடு, உழைப்பாற்றல் அதிகரிக்கும், உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், சுட்டிக்காட்டாக இருக்குங்க. அதே மாதிரி குதிரை கனவுல தோன்றது அப்படிங்கிறது அது பரிவர்த்தனையையும் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை குறிப்பாக இருக்குங்க. குதிரை கனவில் தோன்றுவது அப்படிங்கிறது உங்கள் மனதில் உற்சாகம், உணர்ச்சியை உண்டாக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, உற்சாகம், மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. குதிரை எப்படி கனவுல வந்தால் என்ன மாதிரியான ஒரு பலன் வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கனவுல வெள்ளை குதிரை வந்துச்சு அப்படின்னா அது பக்தி, சுத்தம், நன்மையை குறிக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் மேம்படும், புதிய நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதே கருப்பு குதிரை கனவுல வந்துச்சுன்னா அது நிழல், மர்மம், சவால்களை குறிக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை, நிழல் மற்றும் மர்மங்களும் ஏற்படக்கூடியதை குறிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். அதே குதிரை ஓடுற மாதிரி கனவுல வந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைய, முன்னேற்றத்தை அடைய, உங்கள் இலக்குகளை அடைய உதவியாக இருக்குங்க. இதே குதிரை சவாரி செய்வது கனவுல வந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைய, உங்கள் இலக்குகளை அடைய, உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவியாக இருக்குங்க. அதே நீங்கள் நல்வாழ்வுக்காக மனதில் நிம்மதியையும் சுதந்திரத்தையும் குறிக்கக்கூடியது. தியானம் செய்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. அதே மாதிரி குதிரை கனவுல தோன்றது அப்படிங்கிறது அது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான சிறந்த நேரமாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. சரி, நம்ம கனவுல குதிரை வந்துருச்சு. குதிரை கனவுல வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் நிம்மதியையும் சுதந்திரத்தையும் தரக்கூடிய தியானம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி குதிரை கனவுல தோன்றது அப்படிங்கிறது அது புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கான சிறந்த நேரம். அதனால புதிய முயற்சிகள், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மேம்படும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சக்தியையும் தினசரி உடற்பயிற்சி செய்து உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். அதே மாதிரி குதிரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களைய உதைக்கிற மாதிரி இல்லை உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இன்னும் அதிக எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இந்த முயற்சிகள் மட்டும் பத்தாது, இன்னும் நீங்கள் அதிக அளவில் உழைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். குதிரை உங்ககிட்ட பேசுகிற மாதிரியான கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா குதிரை இப்படி நம்ம கனவுல வருது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பேசணுமோ, இப்போ நம்மளுடைய முயற்சிக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபுல் எஃபெக்ட் போட்டு அதுக்குரிய எல்லா செயல்பாடுகளையுமே செஞ்சால் மட்டும் பத்தாதுங்க. அதனை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம மற்றவங்க கிட்ட தெளிவாக சொல்கிறதுக்குரிய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குதிரைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம கூட விளையாடுற மாதிரியோ இல்லை நம்ம கிட்ட கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா குதிரைகள் நமக்கு என்ன அறிவுறுத்துது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் இதே முயற்சியோட விடாமுயற்சியோட செய்யுங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. அதனால் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக தான் இருக்குது. இதே குதிரை மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச செயலுக்கான பலன்கள் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம். அதுவே குதிரை உங்களுக்கு இந்த ரேஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேஸ் நடக்கக்கூடிய இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த போட்டிகளையும் தாண்டி முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் தான் அவங்களுக்கு உணர்த்தக்கூடியது இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம். அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனமாக யோசித்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியங்க. இதே குதிரை உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு கனவு கண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும், உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பலிக்குங்க. அதே நைட்டு தூங்கும்போது நீங்கள் 10 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பலிக்குங்க. 1 மணியிலிருந்து விடிய கால 3 மணி, அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் பலிக்குங்க. இதுவே இந்த 3 மணியிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பலிக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பலிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பலிக்கிறதுக்கு காரணம் அதுதாங்க. நன்றி.